ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இவ்வளோ செய்கிறேன் பாபா, எனக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்க மாட்டுறாங்க, என்ன தான் செய்கிறது பாபா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பாப் தாதா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்போம். பிராமணர்கள் சீரீஸில் பாபா சொல்கிறாங்க, பிராமணன் என்றாலே வள்ளலின் குழந்தைகள், கொடுப்பவர்கள். பாபா சொல்கிறாங்க, பிராமணர்களின் கடமை என்ன? நீங்கள் எல்லாருமே இப்போது பிராமணர்களாக ஆகியிருக்கீங்க. பிராமணர்களோட கடமை என்னன்னா கொடுப்பதாகும். ஏன்னா நீங்கள் யார்? வள்ளலோட குழந்தைகள் இல்லையா? அப்போது அவங்க நல்லா இருக்கு, நீங்கள் அவங்க உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமேட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா இது கூட அடைவது தானே. நீங்கள் அடையக்கூடியவர்களா? அடைபவர்கள் ஒருபோதும் வள்ளலின் குழந்தைகளாக ஆகவே முடியாது. நீங்கள் மற்றவங்க கிட்ட இருந்தோ அதாவது இந்த உலகத்தில் இருந்து உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அப்போது நீங்கள் வள்ளல் கிடையாது. நீங்கள் இந்த உலகத்துக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வள்ளல்கள், வள்ளலோட குழந்தைகள் நீங்கள் ஆக முடியாது நீங்கள் அடைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா. அப்புறம் பாபா சொல்கிறாங்க, தேவதைகளாகவும் நீங்கள் ஆக முடியாது. ஏன்னா நீங்கள் தேவதை ஆகக்கூடியவர்கள் இல்லையா? தேவதைகள், அதாவது தேவதைக்கான ஆடை தயாராக இருக்குது இல்லையா? அப்போது தேவதைக்கான ஆடை எதிரில் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியணும். தேவதைகளாக நம்ம ஆக போகிறோம். ஏன்னா தேவதைகள்னாலே என்ன, அவங்க ஆசீர்வாதம் கொடுக்குற கை, அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன இருக்குதோ அதை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க தேவதைகள். அப்போ நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ உங்களுக்கு தெரியுது நம்ம தேவதை ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள்னால் நீங்கள் கொடுக்கணும். இன்றைக்கி ஃபரிஸ்தா, இன்றைக்கி இப்போவே நீங்கள் தேவதை ஆக முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமாக என்ன ஆகணும்னா ஃபரிஸ்தா ஆகணும். இப்போ நீங்கள் ஃபரிஸ்தா ஆகணும், நாளைக்கு தேவதை. எத்தனை முறை நீங்கள் தேவதைகளாக ஆகியிருக்கீங்க? இந்த மாதிரி எத்தனை வாட்டி ஆகியிருக்கீங்க? அதெல்லாம் கணக்கே கிடையாது. இன்ஃபனைட் டைம்ஸ் நீங்கள் தேவதைகளாக ஆகியிருக்கீங்க. அதனால் சதா உங்களை நீங்கள் என்ன நினச்சிக்கணும், நம்ம வள்ளலின் குழந்தை மற்றும் தேவதையாக கூடியவன் என்பதை நினைவில் வச்சுக்கணும். சதா நான் வள்ளலோட குழந்தை, நான் இப்போ தேவதையாக ஆகணும் அப்படின்றத எப்பயுமே நினைவில் வச்சுக்கணும். வள்ளலின் குழந்தைகள் தான் அடைந்த பின்பு தான் கொடுப்பேன் என்று இருக்க மாட்டாங்க. வள்ளலின் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? எனக்கு அவங்க மதிப்பு கொடுத்தாங்கன்னா நான் மதிப்பு கொடுக்குறேன், எனக்கு அவங்க மற்றவங்க கிட்டேருந்து எனக்கு ஏதாவது கிடச்சிதுன்னா நான் அதை கொடுப்பேன், என் வாழ்க்கை எனக்கு எல்லா வசதிகளும் எனக்கு கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு என்னால் முடிஞ்ச நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. யார்? வள்ளலோட குழந்தைகள். மதிப்பு மரியாதை கிடைச்சா அப்புறம் நான் கொடுப்பேன்னு இருக்கவே கூடாது. ஏன்னா வள்ளலின் குழந்தைகள் சதா கொடுக்கக்கூடியவர்கள், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த போதை சதா உங்ககிட்ட இருக்குதானே. நீங்கள் எல்லாருமே யார்? அதிர்ஷ்டசாலிகள். எப்போ வந்திருக்கீங்க? ஏன்னா எப்போ வந்திருக்கீங்க? பறக்கின்ற நேரத்தில் வந்திருக்கீங்க, சேர்ந்துட்டீங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலிகள், பறக்கின்ற நேரத்தில் வந்துட்டீங்க. அதனால் என்ன யோசிக்கணும் நீங்கள் அப்படின்னா, நான் ஆத்மா மிகப்பெரிய பாக்கியவான் அப்படின்னு தான் நீங்கள் அனுபவம் பண்ணணும். நான் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி ஆத்மா. இப்படிப்பட்ட பாக்கியம் பிறகு முழு கல்பத்திலுமே உங்களுக்கு கிடைக்கவே முடியாது. இந்த மாதிரி உங்களுக்கு பாக்கியம் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய இந்த பாக்கியம் கல்பத்தில் இப்போ நீங்கள் சத்தியுகத்திலே இருந்தாலும் இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காது.
அதனால் வள்ளலின் குழந்தைகளாக இப்போ நம்ம ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அடைய வேண்டும் என்ற சங்கல்பம் உங்கள் மனசில் கூட, எனக்கு இது கிடச்சா நல்லா இருக்குமே, எனக்கு செல்வம் அடைஞ்சால் நல்லா, நிறைய பணம் காசு, அப்போ நான் நிறைய பாபாவோட சேவை செய்வேன், எனக்கு நிறைய வசதிகள், வீடு, ஆடைகள், உணவு, நல்ல நல்ல உடல், உணவு எனக்கு அடையணும், நல்ல உடை அணிஞ்சிக்கணும், இப்படின்னுலாம் இருக்கவே கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி சங்கல்பத்தில் கூட வரக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே யார்? வள்ளலின் குழந்தைங்களுக்கு அனைத்தும் தானாகவே உங்களுக்கு பிராப்தியாக கிடைக்கும். நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க எல்லாருக்குமே, ஞானத்தையோ குணங்களையோ சக்திகளையோ, இல்லை உங்ககிட்ட என்ன இருக்குது? மெயினாக இது உலகத்திலே மிக உயர்ந்த செல்வம் இந்த ஆன்மீக கல்வி மற்றும் இந்த சக்திகள். யாருக்குமே உண்மையான குணமே இல்லாமல் இருக்காங்க, அந்த தெய்வீக குணத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, வள்ளலின் குழந்தைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தானாக பிராப்தியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் யாருக்கு கிடைக்காதுன்னா, கேட்டுக்கிட்டே இருக்கவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வள்ளல் ஆகும்போது தானாகவே உங்கள் எல்லாத்துக்குமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இது வேணும் அது வேணும்னு உங்களுக்கு நீங்கள் மனசில் நீங்கள் நினைக்கணும்னு அவசியமே கிடையாது, தானாகவே கிடச்சிரும். அதனால் நீங்கள் இப்போ எதில் கவனம் கொடுக்கணுன்னா, வள்ளலோட குழந்தைகள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. பாபா கொடுத்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே கொடுங்க. இன்றைக்கி முரளியில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சிந்தனை பண்ணி பார்ப்போம். இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு குழந்தைகளாகிய நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சமானவர்கள், ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள். உலகத்தில் எல்லாருமே ஆத்மாக்கள் பரம்பிதாவோட குழந்தைகள் தான். ஆனால் இப்போ நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்கன்னா, நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சவங்க, ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள். தந்தை உங்களை தான் முன்னேற்றுவதற்காக இப்போது உங்களுக்கு ஸ்ரீமத் உயர்ந்த வழி கொடுக்குறேன். எப்போதுமே இந்த ஈஸ்வரிய வழிபடி நடந்து உங்களை நீங்கள் தூய்மையாக்கிக்கணும். இப்போ நான் வந்திருக்கிறதே எதுக்காகனா, எல்லாரையும் தூய்மையாக்கணும். கேள்வி என்னென்னா, உலகில் அமைதியின் ஸ்தாபனை எப்போது மற்றும் எந்த விதிப்படி நடக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, உண்மையாக உலகில் இந்த உலகத்தில் அமைதியானது எப்போ நடக்கும், எப்போ உண்மையாக அமைதி கிடைக்கும்னா, மகாபாரத சண்டைக்கு பிறகு தான் ஏற்படும். அதை நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க தானே. ஆனால் அதற்கு நீங்கள் முன்னதாகவே இப்போ தயாராக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நான் அமைதியை ஸ்தாபனை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போவே நீங்கள் அந்த மகாபாரத சண்டைக்கு முன்னாடியே ரெடியாக இருக்கணும். தனது கர்மங்களை வென்ற நிலை உருவாக்கி முயற்சி செய்யணும். அதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ஞானத்தை சிந்தனை செஞ்சு தந்தையின் நினைவின் மூலம் முழுமையாக தூய்மை அடைய வேண்டும். அப்போதான் இந்த சிருஷ்டியில் மாற்றம் ஏற்படும். இந்த சிருஷ்டியில் மாற்றம் ஏற்படுது. இப்போது உலகம் அழியுது, இந்த மாதிரி விநாசம் நடக்குது, இந்த சண்டைகள், போர் வருது. அது எல்லாமே எதோட அடிப்படையிலனா, இப்போது நம்ம பண்ணக்கூடிய இந்த முயற்சி அமைதியை நம்ம ஸ்தாபனை செய்ய செய்ய அங்கே நடக்கும். எல்லாத்துக்குமே அந்த கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் அது நடந்து ரொம்ப, அதாவது 3ஆம் உலக போர், இயற்கை சீற்றங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆகிடணும், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஓம் சாந்தி. பாபா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே இருளில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ இந்த ஞானத்தின் 3வது யாராவது எங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு அதாவது ஞான ஒளி, அவங்க ஏன்னா இருளில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வெளிச்சம் கிடச்சா நல்லா இருக்குமே
அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ஞானம் வந்து யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? ஞான கடலிடமிருந்து தான் ஞானத்தை வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர்கிட்ட இருந்து தான் இந்த ஞானம் நமக்கும் கிடச்சிருக்கு, எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா இந்த நேரம் வந்து கலியுகம். கலியுகத்தில் அனைவரும் அஞ்ஞானத்தின் அந்த அசுர துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் கும்பகர்ணர்களாக இருக்காங்க. இப்போது அவங்களுக்கு என்ன எதுவுமே புரியாமல், இந்த ஞானமே தெரியாமல் அவங்க வந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஞானம் வந்து ஈஸி தான், மிகவும் சுலபமானது தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு வேத சாஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து எவ்வளோ படிக்க வேண்டியதாக இருக்குது. அடயோகம் செய்கிறாங்க, நிறைய பயிற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த ராஜயோகத்தை அவங்களால கற்பிக்கவே முடியாது. தந்தை மட்டும்தான் இந்த ராஜயோகத்தை கற்பிக்கவே முடியும். ஏன்னா அமைதி, இப்போது ஒருத்தவங்க ஏதாவது அமைதி கிடைக்கணும் இந்த உலகத்தில், அதுக்காக ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறாங்க, அதுக்காக புத்தகங்கள் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அமைதி ஆனால் நோபல் ப்ரைஸு கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையாக அவங்கனால அமைதி ஏற்பட்டுருச்சான்னு இந்த உலகத்தில்? உண்மையான அமைதி ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா கிட்டேருந்து தான் கிடைக்கும். அது எப்போ நடக்கும்னா முழுமையான தூய்மை, நம்ம தூய்மையை கடைப்பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் உண்மையான அமைதியை அனுபவமே செய்ய முடியும். அதனால் இப்போது வந்து அமைதி வந்து கிடைக்கணும் அப்படின்னா வந்து பரம்பிதா பரமாத்மாவோட வழிபடி நடக்கணும். நீங்கள் என்னென்னலாம் சாஸ்திரங்கள் வேதங்கள் என்னென்னமோ படிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் இப்போ மறந்துடுங்க. அப்பா சொல்லக்கூடிய பகவான், நம்ம அப்பா சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை கேட்டு அதன்படி நடந்து தூய்மையானீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் விமானத்தில் இருந்து ஆகாயத்துலேருந்து கூட போடுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும்? இன்றைக்கி நாளில் வந்து யாராவது வழி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையான பரிசு வந்து அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து அமைதியெல்லாம் ஸ்தாபனை பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்பா சிவ பாபா தான் உண்மையான இந்த வழி காமிக்கிறாரு. ஏன்னா 63 ஜென்மங்களாக விஷக்கடலில் ஏமாற்றத்தை தான் அடைஞ்சிங்க. இந்த விஷ நதி, இந்த உலகத்தில் என்னென்னமோ அலைஞ்சு திரிஞ்சு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் இது வந்து விஷம் நிறைஞ்ச உலகம். இந்த உலகத்தில் வந்து விஷம்தான் இருக்குது. இல்லற உலகத்தில் வந்து இந்த தூய்மையற்ற நிலைக்கு வர்றதுக்கான காரணமே வந்து இந்த விஷக்கடலில் ஏமாற்றம், எல்லாத்துலேயுமே ஏமாற்றம். அதாவது உண்மையான பகவான் வந்து கிருஷ்ணர், அவர் பேரை வந்து பகவத்கீதையில் போட்டுட்டாங்க. ஆனால் உண்மையான பகவான் வந்து சிவ பாபா தான். அவர் மூலியமாக தானே இந்த கீதையே வந்து அவர் தான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் வந்து இந்த விஷ நதியிலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா வந்து அப்பாவோட ஸ்ரீமத்து படி முழுமையாக நடங்க. ஏதோ நாங்கள் கொஞ்சோண்டு நடக்கிறோம் அப்படின்னுலாம் இல்லாமல் எல்லாத்தையுமே கடைப்பிடிக்கிறதுக்கு முழுமையான முயற்சி செய்யணும். இந்த டைம் வந்து அதுவும் நேரம் நெருங்க எச்சரிக்கை, அதாவது உலகத்தில் இருந்து நிறைய எச்சரிக்கைகள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய டைம். இந்த டைமில் வந்து நீங்கள் முழுமையான தூய்மை ஆகணும். அது அவங்க கூட என்ன சொல்கிறாங்க, பக்தியில் கூட சிவ அர்ப்பணம், கிருஷ்ண அர்ப்பணம், சிவ, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்காங்க. சிவன் அர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கிருஷ்ண அர்ப்பணமும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் வந்து பகவான் அப்படின்ற அந்த பெயர் வந்து இந்த கீதையில் இருந்ததுனால அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கிருஷ்ண அர்ப்பணம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் உண்மையாக இப்போது யாருக்கு அர்ப்பணம் ஆகணும்? சிவ பாபாவுக்கு. இந்த சன்னியாசிகள்லாம் வந்து அவங்களும் சொல்கிறாங்க, இந்த உலகம் வந்து இப்போது விஷமாக இருக்குது, இங்கே வந்து எந்த ஒரு சுகமும் கிடையாது, எல்லாமே வந்து காக்கை எச்சைக்கு சமம். ஸோ அப்போது வந்து இங்கே வந்து எந்த ஒரு சுகமும் கிடைக்காதுன்றதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வீட்டில் இருந்து வெளியில் போய்
காட்டில் போய் உட்காந்து நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க இருக்காங்க. ஆனால் வந்து பாபா சொல்கிறாங்க, காட்டில் போய் தான் வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இப்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ எல்லாமே வந்து வீட்டில் இருந்தே நீங்கள் தூய்மையாக இருக்க முடியும். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பெண்கள்னாலே வந்து நாகத்துக்கு சமம், அவங்க தான் வந்து தூய்மை இழக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையாக வந்து தூய்மையாக இருக்கிறது நம்மளோட மனம் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்மளுக்குள்ளே நடக்கக்கூடிய தூய்மை. நம்ம உள்ள தூய்மையாக இருந்தோன்னா யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் நம்ம வந்து உறுதியாக இருக்க முடியும். அது பாபா சொல்லிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஏன்னா இப்போது வந்து நமக்கு பெரிய பரிசு கிடைக்குது. இப்போது ஒரு லட்ச கோடி கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு நாள் தூய்மையாக இருங்க, அந்த விகாரங்களில் போகாதீங்கன்னு சொன்னால் இருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ பாபா மிகப்பெரிய ஒரு பரிசு, சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலி, இந்த 5000 வருஷத்துக்கும் ராஜபோக வாழ்க்கை, அதாவது ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ முடியும். அதுக்கு வந்து இந்த ஒரு பிறவி வந்து நீங்கள் முழுமையாக தூய்மையாக இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி அவங்கள்ட்ட கூட நீங்கள் சொல்லலாம், ஏன்னா எங்களுக்கு பிராப்தி அதிகமாக இருக்குது, அதனால் நாங்கள் வந்து தூய்மையாக இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஏன்னா 21 பிறவிக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு மேலேயும் தாண்டியும் நமக்கு வந்து பிராப்திகள் இருக்குது. அப்போது தூய்மையாக இருக்க முடியாதா? கணவன் வந்து ரொம்ப விஷத்துக்காக துன்புறுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, தூய்மைக்காக நிறையா அது கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து பாபா சொல்கிறாரு, நீங்கள் வந்து தூய்மையாக இருங்க, அவங்க என்ன பண்ணாலுமே நீங்கள் வந்து, ஏன்னா தூய்மையாக இருந்தால் தான் சத்தியுகத்துக்கு நம்ம என்ட்ரியே ஆக முடியும். நம்ம இந்த ஜென்மம் ஃபுல்லாகவே இந்த விகாரங்களில் போகாமல் முழுமையான தூய்மையாக ஆகினாதான், அந்த சதோப்பிரதான நிலை வந்தால் தான் நம்ம வந்து சத்தியுக என்ட்ரி லெவல்லையே நம்ம போக முடியும். அப்போ முதல் நம்பரில் வரணுன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப மனசளவுலையும் எல்லாத்துலேயுமே வந்து முழுமையான தூய்மை. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம முதல் நம்பரில் போக முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த தாடிக்காவது மரியாதை கொடுங்க. இந்த பிரம்ம பாபா அதாவது வயசானவராக இருக்கார், சரி அதுக்காகவாவது நீங்கள் வந்து மரியாதை கொடுத்து கொஞ்சம் தூய்மையாக இருங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு லாட்ரி. இந்த தூய்மையாக நீங்கள் இருக்கிறதுனால சுகமாக நீங்கள் இருப்பீங்க. அப்புறம் அமைதிக்கு போகிறதுக்கான வழியும் உங்களால் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். அவங்களும் வந்து எல்லாருமே தூய்மையாக ஆகுவாங்க உங்களால். அதனால் நீங்கள் வந்து இந்த ஞானத்தை ரொம்ப ஆழமாக நல்லா வந்து படித்து அதை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. ஏன்னா வந்து சத்தியுகத்தில் இங்கெல்லாம் வந்து எந்த ஒரு யாருக்கும் ராஜாவுக்கு வந்து அமைச்சர், இந்த மந்திரி இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாரும் வந்து இருக்காத அளவுக்கு நம்ம வந்து படிக்கணும். படித்தாதான் வந்து எல்லாமே தெரிய வரும். நல்ல படிப்பு, நல்லா வந்து தாரணை அப்போ தான் ஏற்படும். நல்லா வந்து புரிஞ்சாதானே வந்து யோகாவே பண்ண முடியும். ஸோ அதனால் நல்லபடியாக இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்கும் தூய்மையாகிறதுக்கான வழியை கொடுங்க. பாபா வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, புத்திசாலி குழந்தைகள் வந்து ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தும் விதியை அறிஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு சக்தி, பாபா எவ்வளோ சக்திகள் கொடுத்துருக்காரு, அது எல்லா சக்தியும் எல்லா காரியத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்தணும். அதுக்கான மெத்தட்ஸையும் புரிஞ்சு வச்சுருக்கணும். ஒருவர் எந்த அளவுக்கு சக்திகளை காரியத்தில் பயன்படுத்துகிறாங்களோ அந்தளவுக்கு அந்த சக்திகள் விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அதிகமாக ஒரு பொருளை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தானே அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிய வரும். அதனால் பாபா சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் ஈஸ்வரிய பட்ஜெட் வந்து நீங்கள் தயார் செய்யணும். உலகில் வந்து ஒவ்வொரு ஆத்மாக்களும் உங்கள் முன்னாடி ஏதாவது ஒரு பிராப்தி அடையணும்
அப்படின்னு உங்களது குணங்களை மகிமை பாடணும். அதாவது நீங்கள் ஏதாவது கொடுத்தா தானே அவங்க உங்கள் மகிமை பாடுவாங்க. அதனால் அனைவருக்கும் ஏதாவது கொடுத்தே ஆகணும். நீங்கள் முக்தி கொடுங்க, இல்லைனா ஜீவன் முக்தி கொடுங்க. ஈஸ்வரிய பட்ஜெட் போடுங்க. நம்ம எவ்வளோ சர்வசக்திகளை சேமிப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளோ கொடுத்துருக்கோம். ஏன்னா சேமித்த சக்திகள் மூலம்தான் அனைத்து ஆத்மாக்களையும் யாசிப்பத்திலிருந்து அவங்க யாசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க துக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த அசாந்தியிலிருந்து நீங்கள் விடுதலை செய்ய முடியும். ஃபஸ்ட்டு நமக்காக அந்த சர்வசக்தியில் சேமிப்பு பண்ணணும், மற்றும் அந்த சேமித்த சக்திகள் மூலம் எல்லாருக்கும் கொடுக்கணும், அவங்கள விடுவிக்கணும் எல்லா துக்கத்திலிருந்தும். அப்போ தானே உங்களுக்கு மகிமை பாடுவாங்க. நீங்கள் உங்களால் எந்த நன்மையும் ஏற்படலைன்னா எதுக்கு அவங்க கோயில் கட்டி கும்பிடணும்? ஸ்லோகன் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, சுத்த சங்கல்பங்களை உங்களோட வாழ்க்கையின் விலை மதிப்பற்ற பொக்கிஷமாக ஆக்கிட்டிங்கன்னா செல்வந்தர்களாக ஆகிடுவீங்க. சுத்தமான சங்கல்பங்கள், எவ்வளோ சங்கல்பங்கள் நல்ல நல்ல பியூரான சங்கல்பங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் அதை பின்பற்றி அதை நல்லபடியாக நம்ம மைண்டில் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஈஸியாக நீங்கள் செல்வந்தர்களாக ஆகிடுவீங்க. மாத்தேஸ்வரியோட மகா வாக்கியம் என்னென்னா, நான் எப்படியாவது என்னோடய விகர்மங்களை வசப்படுத்தணும் அப்படின்ற இந்த லட்சியம் அவசியம் நீங்கள் முதல்ல வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு எதிரியே இந்த விகர்மங்கள் தான். அதனால் ஈஸ்வரிய சுகம் மற்றும் அமைதியாக இருக்க முடியும். அப்போ தான் இருக்க முடியும். உங்களுக்குள்ளே அந்த விகாரங்களை முழுமையாக தானம் கொடுத்துடணும். ஏன்னா அது கொஞ்சம், அதாவது விகாரங்கள் 5 இருக்குதுன்னு சொல்கிறாரு, ஆனால் அதோட குழந்தை குட்டிகள் நிறைய இருக்குது. அப்போது எல்லாத்தையும் நீங்கள் தானம் கொடுக்கணும், அதை வசப்படுத்தணும், உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். உங்களோட அதை பெட்டாக மாற்றிக்கணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்தி என்னன்னா பொறுமை சக்தி. பொறுமை இருந்தால் தான் எல்லாமே ஜெயிக்க முடியும். உங்களோட உடல், உங்களோட மனசு, புத்தி, சமஸ்காரம் எல்லாமே உங்கள் வசத்துக்கு வரும். அஞ்ஞான காலத்துலேயும் இது சொல்லுவாங்க, யார் திட்டினாலும், எனக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தினாலும் பொறுமையாக இருங்க. அவங்க திட்டக்கூடியவங்க அவங்க அசாந்தியில் வந்துடுறாங்க, அவங்களோட கணக்கு வழக்கு உருவாயிடுது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இப்போ யாரை திட்டுறாங்கன்னா உண்மையாக அவங்க நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க 4 வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னா 5ஆவது வார்த்தையை நல்ல பொறுமையாக இருக்க முடியல, நானும் கொஞ்சோண்டு அவங்கள திட்டேன் அப்படின்னு திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது தோல்வி தான் ஒரு தடவை. ஏன்னா நீங்கள்லாம் யார்? அவங்களே எதனால் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? அவங்க விகாரங்கள் நிறைந்தவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பூதத்துக்கு வசமாகியிருக்காங்க. அப்போது வசமாகியிருக்காங்கன்னா அவங்க பூதங்கள் தான் இருக்குன்னா அப்படி தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஆனால் யார் நீங்கள்? யார்? தெய்வீக ஆத்மாக்களாக இருக்கீங்க, நீங்கள் தேவதை ஆக போகிறீங்க. அவங்களோட மொழி தெய்வீகமானதாக தான் வெளிப்படணும். தேவதைகளில் ஆகக்கூடியவர்கள், தெய்வீகமானவர்களோட மொழியும் அந்த மாதிரி தெய்வீகமாக தான் இருக்கணும். அதனால் உங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள், தன்னை தெய்வீகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், தவிர அசுரர்களை அல்ல. நல்லது. அப்புறம் அவ்யக்த சமிகை என்ன சொல்கிறாங்கன்னா, யார் பரமாத்மாவோட அன்புலேயே அந்த அனுபவியாக ஆகிறாங்களோ, அதாவது இந்த அனுபவத்தின் மூலம் சகஜ யோகி ஆகி பறந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது பாபாவோட அன்பை உண்மையாக அனுபவம் செஞ்சவங்க தான் பறக்க முடியும். பரமாத்மா அன்பு பறக்க வைக்கும் ஒரு சாதனம். இப்போது அங்கே உண்மையான அன்பு கிடைக்குது. பரமாத்மா கிட்டேருந்து நம்ம உண்மையான அன்பை அவரை நினைவு பண்ணும் போது, அனுபவம் பண்ணும் போது தான் அங்கே போய் திரும்ப பறந்து போகணும்.
அவர் நினைவு பண்ணணும்னு தோணும். அவங்க பறக்கக்கூடியவங்க தான் வந்து ஒருபோதும் இந்த பூமியின் ஈர்ப்பில் வரமாட்டாங்க. இந்த பூமியில் வந்து இவங்க இருக்காங்க, இந்த மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க, அவங்க இவங்க, அப்புறம் இந்த எந்த ஒரு ஈர்ப்பு, இந்த பொருள், இந்த டெக்னாலஜி, இந்த வீடு வசதி எதுலுக்குமே ஈர்க்கப்பட மாட்டாங்க. மாயா எவ்வளோ தான் ஈர்க்கக்கூடிய ரூபத்தில் இருந்தாலும் சரி, அந்த ஈர்ப்பு வந்து பறக்கும் கலையின் உள்ளுணர்வுகளின், அதாவது அந்த உள்ளபூர்வமாக பாபாவோட அன்பில் மூழ்கி இருக்கிறவங்க வந்து அந்த ஈர்ப்பில் வந்து ஈர்க்கப்படவே மாட்டாங்க. அவங்கள வந்து ஈர்க்கவே முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு என்ன பண்ணணும், அதாவது கொடுக்கக்கூடிய வள்ளல்களாக ஆகணும். இப்போது அமைதியின் மெசஞ்சர் தூதுவர்களாக நம்ம ஆகி எல்லாருக்கும் அமைதி சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.